நீ நான் காதல் சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரொமோ. ஸோ இந்த ப்ரொமோ புதுசாக ஒன்றும் இல்லைங்க. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் ப்ரொமோவாக வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோலாம் வெளியானதுனால பார்த்திங்கன்னா அபியோட கல்யாணம் திருப்பியும் நின்று போயிடுது. மாப்பிள்ளை வீட்டில் இருந்து இந்த கல்யாணம் இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அபி ராகவ் மேலே ஏதோ தப்பு இருக்குது அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. 2வது முறையாக தன்னோட பொண்ணு கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பாவும் அம்மாவும் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கவனிக்கிற நம்ம பாட்டி, அபியோட கல்யாணம் இப்போவே நடக்கும், கல்யாணம் நிற்கிறதுக்கு யார் காரணமோ அவன் மூலியமாகவே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ராகவ் நீ தான் அபி கழுத்தில் தாலியை கட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம அபி இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேர்த்துக்கும் செட் ஆகாதுன்னு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக எங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு அபி ஒரு பக்கம் சொல்ல, இந்த பக்கம் ராகவ் இருந்துக்கிட்டு இந்த அபி எப்படியாப்பட்டவனு உங்கள் யாருக்கும் தெரியாது, அவளை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பக்கம் சுந்தரி இருந்துக்கிட்டு நம்ம ராகவ் எங்கே இருக்கான், இந்த அபி எங்கே இருக்கா, இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ரொமோவை முடிக்கும் பொழுது இவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக நடக்க தான் போகுது. ஆனாலும் ராகவ் பிடிக்காம தான் அபி கழுத்தில் தாலி கட்ட போகிறாப்புல. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அபியை போட்டு நம்ம ராகவ் கஷ்டப்படுத்துகிற மாதிரி கொஞ்ச நாள் காமிப்பாங்க. எப்போ உண்மைலாம் தெரிய வருதோ, ஏன்னா ஏற்கனவே நம்ம ராகவுக்கு அபியை பிடிச்சிடுச்சு. இந்த சுந்தரி பண்ணின அந்த லெட்ரு விஷயத்தினால இப்போ அபி மேலே கோவத்தில் இருக்கிறாப்புல நம்ம ராகவ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கும். பொறுத்திருந்து பாருங்கள்.